ஒரு காலத்தில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அரசராக இருந்தார் கிருஷ்ணதேவராயர். அவருடைய அரண்மனையில் மிகவும் புத்திசாலியான மந்திரி ஒருவர் இருந்தார். அவர்தான் தெனாலிராமன். தெனாலிராமன் எப்போதும் தன் நகைச்சுவை மற்றும் புத்திசாலித்தனத்தால் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவார். ஒரு நாள் ஒரு மாலை நேரம் தெனாலிராமன் தன் வீட்டில் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு தூரத்திலிருந்து 2 சந்தேகமான மனிதர்கள் தன் வீட்டை கவனித்து பார்க்கிறார்கள் என்று தெரிந்தது. இவர்கள் திருடர்கள் போல இருக்கிறார்கள் என்று தெனாலிராமன் உடனே புரிந்து கொண்டார். ஆனால் அவர் பயப்படவில்லை. அதற்கு பதிலாக ஒரு புத்திசாலி திட்டம் நினைத்தார். அவர் தன் மனைவியை அழைத்து சத்தமாக பேச ஆரம்பித்தார். அம்மா, நம்ம வீட்டில் இருக்கும் எல்லா நகை பணம் எல்லாம் திருடர்கள் திருடி விடுவார்கள் போல இருக்கிறது. அதனால் இந்த பெரிய பெட்டியில் வைத்து நம்ம கிணற்றில் போட்டு விடலாம். அப்படி சொல்லி ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வந்தார். அந்த பெட்டியில் நகை அல்லது பணம் எதுவும் இல்லை. அதற்கு பதிலாக கற்கள் மற்றும் பழைய பொருட்கள் மட்டும் இருந்தது. தெனாலிராமன் அந்த பெட்டியை மிகவும் கஷ்டப்பட்ட மாதிரி தூக்கி கிணற்றில் போட்டுவிட்டார். அதை எல்லாம் தூரத்திலிருந்த திருடர்கள் பார்த்தார்கள். அவர்கள் உடனே சொன்னார்கள், அந்த பெட்டியில் கண்டிப்பா நகை இருக்கும். இரவு ஆகும் வரை காத்திருக்கலாம். இரவு வந்ததும் அந்த திருடர்கள் மெதுவாக வந்து கிணற்றிலிருந்த பெட்டியை எடுக்க முயன்றார்கள். ஆனால் கிணற்றிலிருந்த தண்ணீரை முதலில் முழுவதும் எடுக்க வேண்டும். அதனால் அவர்கள் மணி நேரம் தண்ணீர் எடுத்து வெளியே ஊற்ற ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் தெனாலிராமன் அமைதியாக வந்து அந்த தண்ணீரை பயன்படுத்தி தன் தோட்டத்தில் இருக்கும் எல்லா செடிகளுக்கும் நீர் ஊற்ற ஆரம்பித்தார். காலை வரைக்கும் திருடர்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். காலை சூரியன் உதித்ததும் அந்த திருடர்கள் கிணற்றிலிருந்து அந்த பெட்டியை எடுத்தார்கள். அதை திறந்து பார்த்தார்கள். உள்ளே நகையில்லை, பணமில்லை, கற்கள் மட்டும் இருந்தது. அவர்கள் மிகவும் கோபமாகி அதிர்ச்சியடைந்தார்கள். அந்த நேரத்தில் தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு சொன்னார், நன்றி நண்பர்களே, நீங்கள் முழு இரவும் வேலை செய்து என் தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டீர்கள். திருடர்கள் மிகவும் வெட்கப்பட்டு அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அந்த நாளிலிருந்து அந்த ஊரில் எல்லோரும் சொன்னார்கள், புத்திசாலித்தனம் இருந்தால் பிரச்சனையை கூட சிரித்துக்கொண்டே தீர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.